உத்திராட நட்சத்திரக்காரங்களும் மாசி மாதம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் செலவினங்கள் அதிகமான இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு செலவை ஆலோசி செய்யுங்கள். மனைவியிடமோ அல்லது பெற்றோரிடமோ ஆலோசனை கேட்டு செல்வது நன்மை பயக்கும். தேவையில்லாமல் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் பண்ண வேணாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம். லாபம் வர்ற மாதிரி இருந்தாலும் அது படுகொலியில் தள்ளிவிடும் என்பதால் எந்த ஒரு புது முயற்சியும் தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய அலைச்சல் ஏற்படக்கூடிய அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் உண்டு. வாடிக்கையாக பொதுவா இந்த நட்சத்திரக்காரர்கள் 2 தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. வாடிக்கையான தொழில மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதும். பிஸ்னஸ் மட்டுமில்ல ஒரு புதுசா ஒரு இடம் கம்மியான ரேட்டுக்கு வருது. அத வாங்கிருவோம். அது அட்வான்ஸ் குடுப்போம் என்ற செயல்லாம் செய்வதற்கு இது உகந்த மாதம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருந்தாலும் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் மாசி மாதம்.